அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 24/12/2023 முதல் சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த தருணத்தில் சந்திரன் மிக வலுவாக ரிஷபராசியில் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அதே சமயம் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அஷ்டமத்தில் செல்வதால் இந்த தருணத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏனென்றால் மனஸ்தாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அதே சமயம் அவரது உச்ச வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பொருளாதார ரீதியாக வாழ்க்கை நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக வளர்புரை சந்திரன் முழு உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது. 24/12/2023 முதல் 26/12/2023 வரை உச்சம் பெற்று வளர்பிறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அதிர்ஷ்டகரமான யோககரமான பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நவ கிரகங்களிலே மிக குறைந்த காலச்சக்கரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் சந்திரன் மட்டும்தான். மனித வாழ்விலும் திடீர் என குறுகிய காலகத்திலே மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 24/12/2023 முதல் உச்சம் பெறுகிறாருங்க. தனது உச்ச வீடான ரிஷபராசியில் பொதுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பாவகிரக சேர்க்கையால் அபசு சந்திரனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் அமாவாசை என்று சனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அதே போன்று சுபகிரகமான குரு சுக்கிரன் புதன் பார்வை கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அவர் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சிரமம் ஏற்படும். அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயருவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது விருச்சக ராசியை பார்க்கிறாருங்க. இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிறாருங்க. இவரது நட்பு கிரகமாக சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். சுக்கிரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது. ஆதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு முறைகள்ல நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறதுங்க. குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் ஆதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி
தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது சூரியனை சுற்றுவதை விட பூமியை சுற்றுகிறாருங்க சந்திரன். அப்படி சுற்றுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். நவ கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல இனிமையான செய்திகள், காரிய வெற்றிகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக அறிவாற்றல் மிக அதீதமாக ஏற்பட போகிறதுங்க. எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது நற்சிந்தனையும் நிறைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன். சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. என்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராகவும், சுபத்துப பாதையில் குருவுக்கு நிகராக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். எனவே அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்தவையாகவும் பல்வேறு விதத்துல வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது. நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. துணிந்து இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்க, துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சென்று சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சமகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் அவர் அஷ்டமத்திற்கு சென்றாலும் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக அஷ்டமஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்ப்பது நல்லது. என்றால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட மிகப்பெரிய அளவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விடலாம். எனவே விட்டு கொடுத்து இந்த தருணத்தில் சென்றால் நிச்சயமாக வாழ்க்கை நிலையில மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் மிக வலுவாக சந்திரன் 7ஆம் இட பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரும், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். சிறு முயற்சி கூட நல்ல காரிய வெற்றி தரக்கூடிய வகையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது உங்களது இல்லம் தேடியே உங்களது திறமைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் தேவையற்ற முன்கோபங்களை தவிர்த்தால் பெண்மணிகளுடைய வாழ்க்கை நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்.